பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிஸியான காலத்தில் ஸ்தோத்திரம், வேலை வேலை என்று சொல்லி, சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை சோதரம் தள்ளிடலாமே. நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சோதரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, சோதரம் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமே முக்கியம் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம், நீ அதை மேன்மைப்படுத்து, அதை உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீக்கு அநேக மக்கள் வேலை வேலை வருமானம் சம்பாத்தியம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு 3 விதமான காரியங்களை சம்பாதிக்க வேண்டும். அது என்ன 3 விதமான காரியங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 30ஆவது அதிகாரத்திலே 26ஆவது வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர யாக்கோபு லாபானிடத்தில் சொல்லுகிறார், இதுவரை நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது போதும், இனி நான் என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்குரிய காரியங்களுக்காக நான் வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், என் குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த சோத்திர லாபத்திலே சோத்திர யாக்கோபு பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்காவிட்டால் ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சோத்திர குடும்பத்தை சம்பாதிப்பது என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் மனைவியை சோத்திரம் பராமரிக்க வேண்டிய விதத்திலே, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய விதத்திலே, விசாரிக்க வேண்டிய விதத்திலே நீங்கள் விசாரிக்க வேண்டும். நீங்கள் விசாரித்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருப்பதற்கு சோத்திரம் நீங்கள் பாடுபட வேண்டும். அநேக குடும்பத்தில் பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சோத்திரம், நான் தூங்கி எந்திரத்துக்காட்டியும் எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுறாரு, நான் தூங்கின பிறகு எங்கள் அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, வராரு, எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லுகிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்தை சம்பாதியுங்கள். குடும்பத்தை சோத்திரம் ஒரு குட்டி ஒரு பரலோகமாக மாற்றுங்கள். சோத்திரம் உங்கள் மனைவியிடத்தில், உங்கள் கணவனிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து பேசுங்கள், ஐக்கியப்படுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் உடஞ்சிடுச்சுன்னா உங்களால் எதையுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, குடும்பம் முக்கியம். அதனால தான் யாக்கோபு சொல்ல, என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையானதை நான் சம்பாதிக்க வேண்டும், குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நான் பாடுபட வேண்டும், நான் போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். குடும்பத்தை சம்பாதியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆவது அதிகாரத்திலே சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆவது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பிரியமானவர்களே, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, உங்கள் வாழ்க்கையில் சிநேகிதர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். சோத்திரம், பணம் சம்பாதித்தால் போகாது. சோத்திரம், மற்ற கோபுரங்கள் கட்டினால் போதாது. இடுக்கணில் உதவுவதற்கு, நெருக்கமான நேரங்களிலே, கண்ணீரான நேரங்களிலே உங்களுக்கு உதவி செய்வதற்கு சிநேகிதர்கள் வேண்டும். அப்பொழுது நீங்கள் சிநேகிதரை சம்பாதிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவாராக. 3வதாக சோத்திரம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 28ஆவது வசனம் இப்படியே சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்களையாக வைக்கத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திர சபை மக்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? எழுதுகிறார். 3வது, நல்ல சபையை சம்பாதித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு சபையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடத்துல அவங்க போகிறது இன்னொரு சபையாக இருக்கும்.
பிரியமானவர்களே, இது மகா பெரிய தவறான விஷயங்கள். இப்படிப்பட்ட தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. நீங்கள் எந்த சபையில் ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, எந்த சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீங்களோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்கள் ஜீவன் இருக்கும் நாள் வரை அந்த சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், அந்த ஊழியரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், அந்த சபை மக்களோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க, சோதரம் என்னது சோதரம், இந்த சபையிலன்னா இன்னொரு சபை, இந்த சபையிலாம் இன்னொரு சபை. நீ பல சபைக்கு போகலாம், பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. அந்த பாஸ்டர் மேலே கசப்பு வச்சுக்கிட்டு, அது விசுவாசம் மேலே கசப்பு வச்சுக்கிட்டு, வேறு ஒரு சபையில் போய் நீ ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பரலோகம் போக முடியாதும்மா, பரலோகம் போக முடியாது. நீங்கள் சோத்திரம் யாவரோட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிச்சிருக்கிறார். சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டுட்டு, ஊழியக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு, விசுவாசிக்கிட்ட சண்டை போட்டுட்டு, இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு போய் வேறு சபையில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம் கிடையவே கிடையாது. நித்திய நரகத்தில் உங்களை கொண்டு போய் தள்ளிவிடுவார். கண்ட சகோதரத்தை அன்பு காட்டலை, கண்ட சகோதரத்தை நேசிக்கிற அப்படின்னா காணாத தேவனத்தை எப்படி அன்பு காட்ட முடியும்? உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களே. கிறிஸ்தவனிக்கு வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறது. நீக்கு எத்தனையோ பேர் சோத்திரம் சபையில் ரட்சிக்கப்பட்ட சபையை சோத்திரம் அவங்க போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதில் பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டாங்க. போய் ஒரு சபையை ஆரம்பிச்சுடுவாங்க. உடனே மற்ற சபையிலேருந்து விசுவாசிகள் அவங்க சபைக்கு வந்துடும். உடனே அவரை நல்லா பாட்டு பாடி எல்லாம் காணிக்க வாங்கி தசம்பாக வாங்கி அவர் கொண்டாடிட்டு இருப்பார். அவரும் பரலோகம் போக மாட்டார், நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவை சம்பாதிப்பதற்கு ஊழியக்காரர்கள் படுகிற கற்ப வேதனை சாதாரணமானது கிடையாது. இது ஒவ்வொருவர் உணர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபையில் நீங்கள் அடங்கிருங்க. நல்ல சபையை சம்பாதிங்க, அதில் அடங்கிருங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், செபிக்கலாம். நல்ல பிதாவே, ஏசப்பா, நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். இந்த வேலையில் கூட ராஜா, இந்த கடைசி நாட்களில் எதை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை சொன்னீங்கப்பா. குடும்பத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லியும், நல்ல சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லியும், நல்ல ஆவிக்குரிய அந்த சபையை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போதித்தபடிக்கா சோதரம் கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.